ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து போட் நெக் கொடுத்துருக்கோம். போட் நெக் கொடுத்துட்டு கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட்டிங் போட போகிறோம். சரிங்களா? இந்த ரவுண்ட் ஷேப் கட்டிங் போடும்போது மேலே இருக்கக்கூடிய இதே அளவு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக ரொம்ப அகலமாக தெரியும். ஓகே, இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம இந்த அளவை விட குறைச்சி தான் வைக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட் நெக்குக்கு வந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச் குறைச்சி 2.5 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து குறைச்சி கொடுக்கும்போது நமக்கு ரவுண்ட் வந்து குறையும். இந்த மாதிரி குறைச்சி வெட்டிக்கோங்க. அகலம் வந்து மேலே கொடுக்குற அதே அகலத்தை வந்து கீழே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்ம்கோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ 2.5 இன்ச்சில் வந்து இந்த இடத்துல வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கேன். கழுத்தினுடைய இறக்கத்துல இருந்து அகலத்தை வச்சு கரெக்டாக வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த ரவுண்டை வந்து இந்த எண்ட்லையும் உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. இடையில வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாக வர மாதிரி கேப் விட்டுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக் ஹூக்கு. பேக் ஹூக்குன்றதுனால 1/4 இன்ச் வந்து நம்ம ரெடி அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து தள்ளி வச்சிருக்கோம். இந்த மாதிரி தள்ளி வைக்கும் போது பேக் சைடு வந்து இந்த மாதிரி நாட் இல்லாம சின்னதா வந்து இந்த மாதிரி வளைச்சு வச்சுட்டு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு பட்டன் மட்டும் வர மாதிரி கேட்பாங்க. அந்த பட்டன் வர மாதிரி வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக் ஹூக் வர்றதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் ஹூக் வரதுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச் வந்து உள்ள தள்ளி தான் நம்ம வெட்டுவோம் ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ இந்த 1/4 இன்ச் வந்து குறையும் நமக்கு. அப்போ இதுல வந்து நீங்க தையல் அடிச்சு திருப்பறதுக்கு 1/4 இன்ச் குறையும். 1/4 இன்ச் குறையும் போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேப் வந்து விழுந்துரும். இப்போ இந்த நாட் வச்சு காட்டுறோம் பாருங்க. இது வந்து பேக் ஹூக் தான். ஆனா வந்து உள்ள தள்ளி அடிச்சிருக்காங்க. நாட் வந்து கேப் விழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கு. இந்த கேப் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பட்டனுக்கு நீங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு லூப் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நம்மளுடைய கஸ்டமர் வந்து நெருக்கமா வரணும்னு நினைப்பாங்க. லூப் வந்து லென்த்தா கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரண்ட் ஹூக்குக்கு வந்து இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தாதீங்க. அதுவும் பட்டன் வர மெத்தட் வந்து பயன்படுத்தாதீங்க. நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க 1/4 இன்ச் விட்டீங்களா, இன்னும் 1/4 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஹூக் பட்டிக்கு வந்து அந்த 1/2 இன்ச் வந்து நீங்க மடிச்சு அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து உள்ள கொஞ்சம் வெளியே வர மாதிரி அந்த பேக்னுடைய அளவை வந்து இப்ப இந்த வளைவை வந்து நீங்க உள்ள தள்ளி வர மாதிரி வச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னா பட்டன் வைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து பர்ஃபெக்டா உட்காரும். சரிங்களா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.